பிரீத்தி பிரீத்தி தப்பா புரிஞ்சுட்டு போற பிரீத்தி பிரீத்தி நில்ல பிரீத்தி. ஏ யாருடி நீ வந்து ஏண்டி என் தலையில இப்படி போட்டு என்னைய உருட்டுற? யாருடி நீ? டேய் இந்த பொண்ணு ராஜேஷ். டே டே கவின், அன்னைக்கு நீ தானே டிஜே வந்த என் கூட, நம்ம 2 பேர் தானே போனோம். இவன் யாருடா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காடா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்டாட்டி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாடா, ஆனா அவன் இங்க பேசுறதுலாம் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாடா. எங்க போனான்னு தெரியல. இவன் யாருடா? டேய் இரு பொறுமையா பேசலாம். ஏமா யாரு நீ? என்ன பிரச்சனை? ஏய் டான்ஸ் ஆடணும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது என்னமோ எப்படி எல்லா மேலே எல்லா தப்பையும் நான் பண்ண மாதிரி என் மேல பழி போட்டுட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? இங்க பாருமா, இங்க பாரு, எதா இருந்தாலும் பூஞ்சு தெளிவா பேசுன. நானும் தான் அங்க இருந்தேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா? இங்க பாரு, வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன டே இவன் ரொம்ப நேரமா அசண்டா சொல்லிட்டு இருக்கா. டே பிரியத்தி எங்கயோ போயிட்டாடா. அவ என்னமோ என்கிட்ட சொல்ல வந்தாடா. அவ என்ன சொல்ல வந்தான்னு கூட நான் கவனிக்கலடா. எங்கயோ போயிட்டாடா. நான் போய் அவளை தேடுறேன்டா. இரு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம். நீ இரு. ஏமா என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன சொல்லு. என்ன என்ன நடந்துச்சுன்னு இப்ப நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு வர நான் சொல்லணும். அது என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரியாது. கேளு, இவனுக்கு தெரியுமா தெரியாதா? என் வாழ்க்கையே போச்சு. ஹலோ பிரீத்தி, எத்தனை டைம் இப்படி கால் பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்க? மகா சாரி மகா, போனை கவனிக்கல. நீ எங்க இருக்க? ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் ஆசிரமத்தை விட்டு கிளம்பல, இனிதான் கிளம்பணும். நீ தானே சொன்ன, என்னாச்சு? காலேஜுக்கு போகல, பர்மிஷன் போட்டுட்டேன். இப்போ உன்னை பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன், என்னாச்சு? காலேஜுக்கு போகல மகா, ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் போகாத, நாங்கள் வரேன். அப்புறம் இனி நான் ஃபோன் பண்ண மாட்டேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஃபோன் பண்ணாத, திரும்ப ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். பை. ஏய் நில்ல, வந்து சொல்லிட்டு நீ பாட்டுல போயிட்டு இருக்க. டே எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் என்னடா பண்ணுனேன்? நான் ஒண்ணுமே பண்ணலடா. அன்னைக்கு குடிச்சோண்டா, அது மட்டும் நல்லா ஞாபகத்துல இருக்கு. டான்ஸ் ஆனதும் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா தப்பெல்லாம் நான் பண்ணலடா கவின். டே நான் எந்த அளவுக்கு பிரீத்தியா லவ் பண்ணேன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். என் வீட்டை எதிர்த்துட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் என் பிரீத்திக்கு துரோகம் பண்ணலடா. எனக்கு ஞாபகம் இருக்குடா, நான் அப்படி பண்ணலடா. ஆனா இவ யாருடா? புதுசா என் வாழ்க்கைக்குள்ள வந்து விளையாடுற. என் பிரீத்தி போயிட்டாடா. என்னமோ என்கிட்ட சொல்ல வந்தாடா, அது அவ சொல்லவே இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லணும்னு வந்தாடா, என்னன்னே அவ சொல்லாமலே போயிட்டாடா. ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ நினைக்க கூட இருந்த. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா. அன்னைக்கு நம்ம அங்க போயிருந்திருக்கவே கூடாது. எனக்கு பயமா இருக்கு கவின். இருடா, ஒன்னும் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இரு, கார்த்திக்கு கால் பண்ணியிருக்கேன், அவன் வருவான். அதுக்கப்புறம் எல்லாம் புரியும். எல்லாம் புரியும்னா அப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் அப்படி பண்ண மாட்டேன்டா. சொல்லு, நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் பண்ண மாட்டேன், நீ சொல்லுடா. பிரீத்தி போயிட்டா. போன் கூட அவளுக்கு நான் கால் பண்றேன். The number you are trying to call is currently not reachable. Please try again later. சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா? நான் ரீச்சபிள்னு வருதுடா. அவர் இல்லாம இருக்கணும், அதோட கால் பண்ணு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. இல்லடா மச்சான், நாட் ரீச்சபிள்னு வருது. டே அவ தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாடா. எனக்கு பயமா இருக்குடா. இங்க பாரு, ஒன்னே நீ ஃபர்ஸ்ட் நம்பு. என்ன, நீ எந்த தப்பு பண்ணல, நீ அமைதியா கார்த்தி வரட்டும், என்ன ஏதுன்னு பார்க்கலாம். டே நீ தானடா என் கூட வந்த, இதுல எங்கடா கார்த்தி வந்தா? அவனை ஏன்டா இழுக்கிற? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு பயமா இருக்கு. இவன் வேற எங்க போனான்னு தெரியல. ஐயோ
அவ வேற என்னமோ சொல்ல வந்தா, அத கூட நான் காது கொடுத்து கேட்கலையே. பயமா இருக்குடா. கார்த்தி வந்துட்டான்டா. கார்த்தி, கார்த்தி நான் தப்பே பண்ணல கார்த்தி. ஆனா என் மேல பழி விழுந்துருச்சு கார்த்தி. ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிறேன்னு சொல்லிட்டு போறாடா. இப்பதான் போனா, அவ யாருன்னே தெரியல. வந்தா பேசுனா போயிட்டாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா கார்த்தி. நான் அப்படிப்பட்டவன் இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும்ல. பிரீத்தி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாடா, அத கூட நான் காது கொடுத்து கேட்கல. அவ சொல்லாமலே தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாடா. அவன் எங்க போனான்னு தெரியல. போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. டே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவனை கேட்டா நீ வரணும்னு சொல்றான். என்னதானே நடந்துச்சு? நான் குடிச்சது ஞாபகத்துல இருக்குடா. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. கடைசியா நான் உன்னதான் பார்த்தேன். அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுடா, சொல்லு. இங்க பாரு, பொறுமையா இரு. என்ன நீ தப்பு பண்ணேன்னு முதல்ல நீ உன்னை நம்பு, அப்புறம் நீ மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். புரியுதா? நீ தப்பு பண்ணல, உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உன் லவ் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உன் காதலுக்கு நீ துரோகம் பண்ண மாட்ட. நீனு கிடையாது, எந்த உண்மையா லவ் பண்றவனாலும் தான் பொண்டாட்டிக்கோ தன்னோட காதலிக்கோ துரோகம் பண்ண முடியாது. நீயும் அப்படி பண்ணியிருக்க மாட்ட. புரியுதா? உண்மையாவே அன்னைக்கு டீச்சர் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ம், கவினுக்கு பாதி தெரியும், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல. ஏன்னா நீ அந்த அளவுக்கு போதையில இருந்த. என்ன, அவன் கூட ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தான், நீ சுத்தமா எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு இருந்த. உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டதே நான் தான், அது தெரியுமா? அதுக்கு முன்னாடி டிஜே ரூம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? செவனி சேர்த்து ரெண்டுத்துக்கும் ரெண்டு விட்டேன். தெளிவாகல. நீ கொஞ்சம் தண்ணி ஊத்தி படுக்க வச்சுன்னா தெளிவாயிரும். அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன? டேய், ஏன்டா கூட்டிட்டு வந்த? அங்க எவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. வாடா போய் டான்ஸ் ஆடலாம். எங்க வேணாண்டா, வாடா. வேணா ராஜேஷ், உனக்கு ரொம்ப ஓவராயிடுச்சு. இதுக்கு மேல நீ அங்க போய் குடிச்சின்னா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப பிரச்சனையாயிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்குலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்டா. வேணாம், ஓகேவா? நீ வா, உன்னால நிக்க கூட முடியலடா. வா. டேய் விழுந்துராத. டே மச்சான், என்னால முடியலடா, என்னால நிக்க முடியல. ஆனா அங்க போய் டான்ஸ் ஆடலாம். வாடா. நான் தான் சொல்றேன்ல, நீ நீ ஸ்டடியா இல்லடா, அங்க போனீங்கன்னா விழுந்துருவ. வா வா போலாம். உன்னை இந்த ரூம்ல நான் படுக்க வச்சுட்டு கார்த்திக்கு கால் பண்றேன். ஏன்னா என்னாலையும் போக முடியாது. நம்ம ரெண்டு பேரும் போனோம்னா ரோட்ல தான் விழுந்து கிடப்போம். நான் அவனுக்கு கால் பண்றேன். நீ இங்க இந்த ரூம்குள்ள இரு. வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, என்னால முடியல. ஏய், பாத்துடா. ராஜேஷ், இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகாத. நான் போய் கார்த்திக் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க டவர் கிடைக்கல, ஒரே சவுண்டா இருக்கு. அதனால நான் போய் கார்த்திக் கால் பண்ணிட்டு வரேன். எங்க இடத்த விட்டு எங்கேயும் போகாதடா, சரியா? நான் வந்துடுறேன். நான் எங்கேயும் போல. எனக்கு பிரீத்தி கால் பண்ணிருப்பா. பிரீத்தி, தூக்கமா வருது. குட் நைட். வலிக்குது, என்ன பண்றது? மயக்கமா வருது. ஆமா. ஹலோ கார்த்தி. கார்த்தி, நான் பேசுறது கேக்குதா கார்த்தி? கார்த்தி, டேய், ஒண்ணுமே கேட்கலடா. ஏய், கார்த்தி, இப்ப கேக்குதா? நான் தான் கார்த்தி. குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியா? ஆமாடா, நானும் ராஜேஷும் தான் குடிச்சோம். அது நான் மித்ததெல்லாம் தெளிவா சொல்றேன். இங்க ஒரு ஹோட்டல், பிகே ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல தாண்டா இருக்கோம். டிஜேக்கு வந்தோம். நான் மீதியா நேர்ல சொல்றேன், கொஞ்சம் வாடா. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கூட ஒருத்தர் இருக்கான்ல, அவனை சொல்லணும். அவன் எங்க இருக்கான்? வை வர. Few minutes later. என்ன வயசுடா ஆகுது உங்களுக்குலாம்?
இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கதான் இருக்கீங்களா? இப்ப பாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன வெட்டியாவா இருக்க? பொண்டாட்டி ஒண்ணு புள்ள ஒண்ணு இருக்கு, ஞாபகத்துல இருக்கா இல்லையா? சாரிடா மச்சான், நான் வேணான்னு தான் சொன்னேன். ராஜேஷ் தான் தேவையில்லாம இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் ரொம்ப குடிச்சிட்டான்டா. என்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவனால நடக்கவே முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான். அவனை மேல ரூம்ல போட்டுட்டு வந்திருக்கேன். நீ வாடா, அவனை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுறலாம். இல்லைன்னா பிரீத்திக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆமா, இப்ப யோசிங்க, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு. உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல கவின் எனக்கு. நீ கொஞ்சம் பொறுப்பா இருப்ப, எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சா இப்படிதான் பண்ணுவேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, எங்க வந்து என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்கீங்க? அவனுக்கு 2 கொடுக்கணும். எங்க இருக்கான்? டேய் மச்சான், சாரிடா, தெரியாம தான் பண்ணிட்டோம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம்டா. அவன் மேல ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். டேய், நீங்க குடிக்கிறத நான் தப்பு சொல்லல. ஆனா இந்த மாதிரி பொப்புக்கு வந்து ஆடுறீங்க பாத்தீங்களா, இதுதான்டா கேவலமான விஷயம். இதாவது 1க்கு 2 ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அது என்ன குழந்தை இல்ல, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஒரு பிள்ளைக்கு அப்பாவா இருக்கடா, ஒரு பொறுப்பான இடத்துல இருக்க. என்ன நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கவின். ஒரு பொறுப்பா இருக்கிறவன் நீ தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா நீயே அவன் கூட சேர்ந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. சுத்த பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் 2 பேரும். உங்களெல்லாம் என்ன லிஸ்ட்ல எடுத்துக்க தெரியல. வீட்டுல பொண்டாட்டிலன்னா அவன் ஆடுவான், அவன் கூட சேர்ந்து நீ ஆடுவியா? உங்களெல்லாம் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். இல்லனா உருப்படியா இருக்கவே மாட்டீங்க. என்ன வந்து போல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வா. இங்க இங்கதான்டா இருந்தான் ராஜேஷ். இங்கதான் அவனை படுக்க வச்சுட்டு போனேன். நான் இங்கதான் அவனை படுக்க வச்சுட்டு போனேன். இங்கதான் எங்கேயும் போயிடாதுடா, இங்கே இருடா, நான் உனக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு போனேன்டா. இங்கதான்டா இருந்தான். இரு, ரெஸ்ட் ரூம்ல இருப்பான், நான் போய் பார்த்துட்டு வரேன். அவனை காணும்டா, ரெஸ்ட் ரூம்லயே இல்ல. அவன் இங்கதானே படுக்க சொல்லிட்டு போனேன். இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாத, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லடா. எங்க போனான்னு தெரியலடா. ஆனா நல்லா வச்சு செய்யறீங்க. பிரீத்தி ஊர்ல இல்ல, என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதான் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தேடு வா, வெளியே வா. அவனை இங்க தாண்டா படுக்க சொல்லிட்டு போனேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துவேன்னு சொன்னோன்னே எங்கடா போயிருப்பான்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. வா போய் நம்ம தேடலாம். வா. ஐயோ வந்து தொலை. என்னடா மொத்த ஹோட்டலுமே தேடிட்டோம், எங்க போனானே தெரியலடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் நல்லா கூத்தடிச்சுட்டு ரூம்ல படுக்க வச்சவனா காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்னும் புரியல எனக்கு. அவனை அங்கதான்டா படுக்க வச்சுட்டு வந்தேன். அவன் இருந்த நிலைமையில அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. எந்திரிச்சு நடமாட கூட முடியாதுடா. அவனை நான் தான் கை தாங்கி கொண்டு போய் ரூம்ல போட்டேன். என்ன நடந்துச்சுன்னு புரியலடா. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே காணோம். எல்லா ரூம்லயும் செக் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோர்ல இருக்க அந்த ரூம்குள்ளதான் அவன் போயிருக்கேன் இருக்கும். எல்லாத்துலயும் போயிட்டு வந்தாச்சு. இனி இதுக்கு மேல என்ன பண்ணோம்? இன்னும் அது சரி, இதெல்லாம் நீ தானே செக் பண்ண? பக்கத்து ரூம்ல செக் பண்ணியா? இல்ல மச்சான், பார்க்கலடா மச்சான். வா பார்க்கலாம். யாரு எங்க இருக்க? யாரு எதுக்கு என் பக்கத்துல படுத்திருக்க? தள்ளி போ, தலை சுட்டு. யாரு நீ? தள்ளுடா. எல்லா இடத்துலயும் தேட தெரிஞ்சவன் இந்த ரூம தேடணும் அறிவு இல்லாம போச்சு பத்தியா? வந்து தொலை. சாரி மச்சான். ராஜேஷ், என்னது இது? என்ன? மச்சான், எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எப்படி இங்க? டேய் இவன் பக்கத்துல வந்து படிக்க வச்சுட்டு இருந்தேன். டேய் நல்லா ஞாபகம் இருக்குடா. எனக்கு போதும் அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் தான் ஃபுல் போதையில இருந்தான். டேய் இப்ப சுத்தமாவே தெரிஞ்சிருச்சுடா. டேய் எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய் என்ன காரியம்டா? ஏதோ ஒரு பொண்ணு கூட இவன். சோ கடவுளே ஒண்ணுமே புரியலடா. டேய் டேய் பிரீத்தி ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படிதான் பண்ணுவீங்களா? ஏய் என்னடா? ஏய் என்ன ஒண்ணுமே புரியல. டே கவின் இன்னுமாடா உனக்கு கூட்டிட்டு வர்ற, சீக்கிரம் வாடா. பிரீத்தி டேய் மச்சான் அவனால நடக்க கூட முடியாதுடா. அப்படி ஒரு நிலைமையில தாண்டா வந்து ரூம்ல கொண்டு போய் போட்டேன். இல்லனா உனக்கு எதுக்குடா நான் ஃபோன் பண்ண போறேன்? நான் பாட்டுல அவனை கூட்டிட்டு வந்துருப்பேன்டா. டேய் ஒண்ணுமே புரியலடா. என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா. 1/2 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்குமா? டேய் ஒண்ணுமே புரியலடா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சோ நான் இப்ப என்ன பண்றது? நாளைக்கு இது என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமாடா? பிரீத்தி ஊர்ல இல்லாத நேரத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா கவின் எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இது மட்டும் பிரீத்திக்கு தெரிஞ்சா? ஐயோ இப்ப இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளோட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என்ன ஹோட்டல் ரூம்குள்ள எல்லாம் எவனும் கேமரா வைக்க மாட்டான். மச்சான் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் 1/2 மணி நேரம் தான்டா. உனக்கு கூப்பிட்டு வந்து 10 நிமிஷத்துக்கு மேல தேடிய மொத்தமே 1/2 மணி நேரம் தான்டா. இந்த 1/2 மணி நேரத்துக்கு எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? டேய் அவனால நடக்க கூட முடியாது. நான் வந்து சொல்றேன்ல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் அப்படி ஒரு சூழ்நிலையில உள்ள இருந்தான். சரி இதுக்கு மேல அவனை இது பண்ணிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. உன்ன நான் வர சொன்னேன். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு கண்ணே பிடிக்க முடியலடா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு காதுல வாங்கினியா? வீட்டுல வாங்கி குடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுடா. பப்புக்கு வந்து டான்ஸ் ஆடி கூத்தாடி இப்ப இப்படி கிடக்குறானே. இப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும்? பிரீத்தி பிரீத்தி எங்க பிரீத்தி இருக்க? வந்து என்ன கூட்டிட்டு போடி, எனக்கு தலை வலிக்குது பிரீத்தி. டேய் மச்சான் எனக்கு என்னமோ எதுவும் நடந்திருக்காதுன்னு தோணுது. அவன் புலம்புறது பாரு. பிரீத்தி பிரீத்தி நல்லா சொல்றான். அதுக்கு மறுபேச்சு அவங்கிட்ட இருந்து ஒண்ணு கூட வரலடா. எனக்கு எனக்கு என்னமோ எதுவும் நடந்திருக்காதுன்னு தோணுது. சரி இப்போ உனக்கு தோணி எனக்கு தோணி மத்தவங்க யாருக்காவது இது தோணும் மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன் நாளைக்கு அந்த பொண்ணே வந்து இவங்க ஏதாவது கேட்டுச்சுன்னா? டே அந்த பொண்ணை பார்த்தாலும் அரைபோதையில் இருக்க மாதிரி தான்டா தெரியுது. எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நம்ம ராஜேஷ் அப்படிப்பட்டவன் கிடையாது. டே டே அவன் நினைச்சிருந்தா எப்பயோ வேற ஒரு பொண்ணை தேடி போயிருந்துருக்கலாமேடா. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவன் இன்னும் அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து கூட வாழலடா. அவன் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் விளையாடி பேசியிருக்கேன். ஆனா இது இல்லடா எனக்கு நம்பிக்கை இல்லை. ராஜேஷ் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீ நம்புறியா இல்லையோ அவன் அப்படி பண்ண மாட்டான். எனக்கு நம்பிக்கை. எனக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. அவன் எப்படி அப்படி செய்வான்? பிரீத்தியை உண்மையா லவ் பண்ணிருக்கான். அவனால அப்படி செய்யவே முடியாது. அப்படி ஒரு காரியத்தை அவன் பண்ணவே மாட்டான். ஆனா இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன பக்கத்து ரூம்ல படுக்க வச்சவன் எப்படி இந்த ரூமுக்கு வந்திருப்பா? அதுதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. இது அவனே வந்திருப்பானா? அவனால நடக்கவே முடியாதுடா. நான் சுத்தமா அவனால நடக்க முடியல. நான் தான் தள்ளாடி அவனை கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள போட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிருங்கடா. என்ன நாளைக்கு பிரச்சனைன்னு வந்து நிக்கும் போதுதான் அதோட விளைவு என்னன்னு தெரியும். என்ன சந்தோஷம் நினைச்சு உங்க வாழ்க்கை நீங்களே தான் அழிச்சுக்கிறீங்க. குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். அது வீட்டுல வாங்கி குடிச்சிருந்தா இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்குமா? ஆடிட்டு இங்க வந்து இப்ப எப்படி வந்து பிரச்சனை வந்து நிக்கிருப்பாரு. நாளைக்கு இது என்ன பிரச்சனையில கொண்டு வந்து விடுன்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சமாளிக்க போறது நீங்க 2 பேர் தான். இப்பவே சொல்லிட்டேன். இப்ப அவனுக்கு இங்க எல்லாம் நடந்தது அவனுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறியா? ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவன் சுய நினைவிலே இல்ல. என்ன அப்ப தப்பு நடந்திருக்கும்னு சொல்றியா? டேய் தப்பு நடந்திருக்கும் நான் சொல்லல. ஆனா நாளைக்கு வரப்போற பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு எல்லா விதத்திலயும் நீங்க தயாரா இருக்கணும். ஏன்னா அதுதான் முக்கியம். பிரீத்தி டே கவின் என்னடா பண்ற? சீக்கிரம் பிரீத்திய கூட்டிடுவா. பாரு எனக்கு என்னமோ தப்பு எதுவும் நடந்திருக்கான்னு தான் தோணுது. என்ன இந்த 1/2 மணி நேரம் கேப்ல எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. எப்படியும் அவன் அங்க இருந்து இங்க வரணும்னா 1/4 மணி நேரமாவது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவன் குடிச்சிருக்கிறது அப்படி இருக்கு. புரியுதா? அப்போ உள்ள வந்து தள்ளாடிதான் விழுந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அவத்தை கண்டுபிடிக்கணும். என்ன முதல்ல அவனை கூட்டிட்டு வா. கொண்டு வீட்டுல போட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அவனை தூக்கு முதல்ல. டேய் மச்சான் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடா. அவன்டா அவன் பிரீத்தியை உண்மையா லவ் பண்றான்டா. இந்த மாதிரிலாம்
அது பிரீத்தி என்னால தாங்கிக்கிற முடியாதுடா. எந்த நிலைமைக்கு போவாங்கன்னே தெரியல. ஒன்னும் ஆகாதுல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் ஆகாத வந்து கேளு. தூக்க வதன முதல்ல இந்த இடத்த விட்டு முதல்ல வந்து தொலைங்க. என்ன பிரச்சனை? எது பிரச்சனை? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லடா மச்சான், சாப்பிடலடா, சாப்பிடல. டேய் மச்சான், எதையும் வேணும்னு பண்ணலடா. இது எல்லாமே தெரியாத தானே நடந்திருக்கு. எனக்கு ராஜேஷ் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். பிரீத்தியை உண்மையா லவ் பண்றான்டா. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குடா, கண்டுபிடிக்கணும். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, முன்னாடி வந்து நிக்கிறீங்களா, மன்னிச்சிருடா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வச்சுட்டு நாங்க எப்படி பண்ணது தப்புதான். சாரிடா, சாரிடா கார்த்திக். சரி விடு, அழகாத, பார்த்துக்கலாம். தெரிஞ்ச சில தப்புகள் நடக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்க மாட்டோம். கண்டிப்பா ராஜேஷ் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாத, நான் இருக்கேன். அழாத. நான் அப்ப தப்பு பண்ணிட்டேனா? இல்ல கார்த்தி, நான் தப்பு பண்ணல. எனக்கு ஞாபகம் இருக்குடா, நான் தப்பு பண்ணல. கார்த்தி, சொல்லு கார்த்தி, நான் தப்பு பண்ணலன்னு. ஐயோ, என் பிரீத்தி இதை கேட்டுட்டு போயிட்டாடா. ஐயோ இல்ல, நான் தப்பு பண்ணல. என் பிரீத்தி நான் எப்படி சமாளிப்பேன்? ஐயோ ஐயோ, என் பிரீத்தி என்ன சந்தேகப்படுவாளு? டேய், நானும் அதுதான் சொல்றேன். நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னை பழிவாங்க வேற யாரோ பண்ற ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, எப்படி இந்த பொண்ணு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றா? இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு, அதை கண்டுபிடிப்போம். ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து சொல்றான்னா ஒன்னு அந்த பையனை ஏமாத்துறதுக்காக இருக்கணும், இல்ல யார் சொல்லியாத அவ பண்ணணும். என்ன, நீ கவலைப்படாத, அந்த பொண்ணுகிட்டே விசாரிப்போம். அந்த பொண்ணு இந்த காலேஜ்ல தானே படிக்கிறா, நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. டேய், நான் என் பிரீத்திக்கு அப்படி ஒரு துரோகத்தெல்லாம் பண்ண மாட்டேன்டா. நான் பண்ண மாட்டேன். என் பிரீத்திய தொடுறதுக்கு அவகிட்ட பர்மிஷன் கேட்பேன்டா. வெக்கத்தை விட்டே சொல்றேன்டா. 4 வருஷம் நானும் அவளும் சேர்ந்து வாழவே கிடையாதுடா. அவளை நான் தொட்டதே இல்லை. இப்பதாண்டா எங்க வாழ்க்கையவே நாங்க ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை. நான் தப்பு பண்ணலடா கார்த்தி, எப்படி நம்புவல்ல? நான் தப்பு பண்ணலடா. ஐயோ ஐயோ, அன்னைக்கு நான் தான் துப்புற எடுத்து போனேன். நான் போயிருந்திருக்க கூடாது. நம்மகிட்ட போகாம இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்ல. ஐயோ போச்சே. என்னமோ என் பிரீத்தி என்கிட்ட சொல்ல வந்தாடா. சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன, பாத்துக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன பிரச்சனை, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க முதல்ல, இல்ல உன்னை பழி வாங்குறதுக்கு யாராவது பண்ற திட்டமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள அன்னையில இருந்தே ஓடிட்டு தான் இருக்கு. என்ன, நானும் கவினும் இதை பத்தி முன்னாடி பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா இதுல நிறைய சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சாதான் எல்லாம் சரி. இப்ப அந்த பொண்ணு போயிட்டால, ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு அந்த பொண்ணு காலேஜ் இல்லை, நாளைக்கு காலையில அந்த பொண்ணு காலேஜுக்குள்ள வரும்போது, இல்லை ஈவினிங் போறதுக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம். புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். என்ன, இப்போ பிரீத்தியை தேடுற வேலையை மட்டும் பார்க்கலாம். நான் வரும்போதே கலை கால் பண்ணிட்டு தான் வந்தேன். பிரீத்தி வந்தானா முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாருக்கும் அலர்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவளை ஃபோன் பண்ணி இல்லாட்டி சொல்லவும் சொல்லிட்டேன். என்ன, ஒன்றும் கவலைப்படாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அதாவது எங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்குள்ளேயே தான் அவ போயிருப்பா. என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ஏன்டா முன்னாடியே சொல்லல? சொல்லக்கூடாதுல்ல, இது உள்ளடா. கார்த்தி தான் சொல்ல வேணான்னு சொன்னோம். இதன் மூலமா எந்த ப்ராப்ளமும் உனக்கு வராம இருந்தா இது அப்படியே மூடி மறைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா.
ஆனா ஒண்ணும் இல்ல, நீ ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் ஆயிருக்காது. என்ன, நாங்க இருக்கோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். பிரீத்தி கண்டிப்பா உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. உண்மையா லவ் பண்றீங்க 2 பேரும். உங்க வீட்டுல அவ்வளவு லவ் இருக்கும்போது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா நினைச்சுப்பீங்க? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. இப்போ என்ன உனக்கு? ஏன் இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? ம்? அதுக்காக இல்ல அகல்யா, என்னதான் லவ் பண்ணிட்டா காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றது நல்லாவா இருக்கு? ஏன் இப்படி பண்ண? டேய், நீ என்ன இப்படி இருக்க? நீ ஒரு கஷ்டம் சொல்லும்போது உனக்கு நான் தானே உதவி பண்ண முடியும். அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக இல்ல அகல்யா, நீ இப்படி வீட்டுல போய் சொல்லி காசு வாங்கிட்டு வர்றது தப்பு தானே. நான் ஏதாவது மேனேஜ் பண்ணி காசு கட்டிக்கிடுவேன். ஏன், நான் வேலை பார்த்து கூட கட்டிக்கிடுவேன். எப்ப பார்த்தாலும் ஒரே காதல் புராணம். கிளாஸ்ல போய் அகல்யா எங்கன்னு கேட்டா அவ எங்க இருப்பா, சயின்ஸ் டிபார்ட்மென்ட்ல தான் இருப்பான்னு சொல்றாங்க. என்னப்பா சாமி, அப்படி என்ன மாய வந்ததுக்கு போட்டு பார்த்தி நீ? ஏய், ஓவரா பேசாதடி என்ன? ஆமா, நான் பேசினதா ஓவரா பேசுற மாதிரி இருக்கு. அவ கடக்குறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வேணான்னு சொல்றேன். இந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா தேவையில்லாம நம்ம உறவுக்குள்ள முறிவு வந்துடும். ஓஹோ, காசு கொடுத்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சா? டேய், காசு கொடுத்து போற அளவுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான்டா. அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. டேய், நீ எதுக்கு இப்ப நிக்கிற? உனக்கு என்ன தெரியும்? வாய் மூடிட்டு அமைதியா இருந்துரு. எப்படி அடுத்தவங்க இல்லாம பிரிச்சு விடுறதுக்கு அவங்க இந்த நம்மள மண்ணெண்ணை ஊத்துதான் உனக்குலாம் தெரியும். எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமாடா? என்னடா நடந்துச்சு? நான் அதை எப்படா சொல்லுவேன்? ஐயோ, நான் அதை எப்படி சொல்லுவேன்? சி, கேவலமா ஒழுங்கா சொல்லு. என்ன? டேய், நான் உனக்குலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நீ காது பொத்து. நீ உனக்குலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீ காது பொத்து. அவனை காது பொத்து சொல்லு, அப்படின்னா தான் சொல்லுவேன். இல்லை நான் சொல்லவே மாட்டேன். டேய், ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுடா. அதை நான் எப்படா சொல்லுவேன்? காது பொத்துடா. எதுக்கு இங்க பாத்துட்டு இருக்க? காது பொத்துன்னு சொல்றேன்ல. காது பொத்துற பொத்து, இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். காது பொத்து. டேய் ராக்கி, அவன் என்னடா பண்ண? ஏன்டா சொல்றீங்க? உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தான் வலி தெரியும். என் வலி என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு அந்த வாத்தி காது பொத்துடா. டேய், ஒன்னு சொல்லு, இல்ல அவனை மிரட்டு. என்னதான்டா? டேய், அதை நான் எப்படிடா சொல்லுவேன்? அது என்ன நடந்துச்சு தெரியுமா? அது அவனை காது பொத்த சொல்ல, அப்படிதான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். ஏய் சோனமுத்தா, ஏய் 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 சோனமுத்தா, இந்தா மூடி போ. நீ சொல்லவே வேணாம். அவனை பாரு. டேய், நான் உனக்கு மட்டும் சொல்றேன்டா, இங்க வாவே. எதுக்கு? சோனமுத்தா மாதிரி நிஜமாவே காது கேட்காம போறதுக்கா? சோழி பத்தி போயிடமா? என்னடா திடீர்னு மதுரை ஸ்லாங் பேசுற? மதுரையில இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டியாடா? ஃப்ளோல வந்துச்சுடா. விட்றா. டேய், நான் சொல்றதை கேளுடா. இன்னைக்கு இந்த வாத்தி நான் சொல்லவே மாட்டேன். நீ போடா. நான் உனக்கு மட்டும் சொல்லலாம்னு நினைச்சேன். இங்க பாரு, அவன் மேல வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது என்னை பாக்குறான். நான் எவனுக்குமே சொல்ல மாட்டேன்டா. போங்கடா, நான் போறேன்டா. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? வந்தான், பேசினா, சிரிச்சா, அழுதான், போயிட்டான். அப்படிலாம் இல்லை பாட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அங்கே சண்டை வர வேண்டிய அவசியமே இருக்காது. இது சிலருக்குலாம் புரியவே மாட்டேங்குது. காசு கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிறனால இது லவ் இல்லைன்னா கிடையாது, ஓகேவா? காசு கொடுத்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பணக்கார வீட்டில் போய் வாழ்ந்தாலும் அது காதல் தான். ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் அது காதல் தான். நான் பணக்கார வீட்டுக்கும் ஆசைப்படலை, குடிசை வீட்டுக்கும் ஆசைப்படலை. எனக்கு உன் கூட வாழணும், அவ்வளோதான். போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல.